ஓம் சாந்தி 15/8/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நான் இவ்வளவு சிறிய ஆத்மா எவ்வளவு பெரிய சரீரத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறேன். ஆத்மாவாகிய எனக்குள் அழியாத பாகம் பொருந்தியுள்ளது என்ற இந்த சிந்தனையை அதிகாலையில் எழுந்து செய்யுங்கள். கேள்வி: சிவபாபாவிற்கு எந்த ஒரு பயிற்சி உள்ளது, எந்த ஒரு பயிற்சி இல்லை? பதில்: ஆத்மாவை ஞான ரத்தினங்களால் அலங்கரிக்கும் பிராக்டிஸ் பயிற்சி சிவபாபாவுக்கு இருக்கிறது. மற்றபடி ஷரீரத்தை அலங்கரிக்கும் பிராக்டிஸ் அவருக்கு இல்லை. ஏனெனில் எனக்கோ ஷரீரம் இல்லை என்று பாபா கூறுகிறார். நான் இவருடைய ஷரீரத்தை வாடகைக்கு எடுக்கிறேன். இருந்தாலும் இந்த ஷரீரத்தின் அலங்காரம் இந்த ஆத்மா சுயம் அவரே செய்து கொள்கிறார், நான் செய்வதில்லை. நானோ சதா அசரீரியாக உள்ளேன். பாடல்: உலகம் மாறினாலும் நாம் மாற மாட்டோம். இன்றைய தினம் சுதந்திர நாள். ஆத்மாக்களாகிய நமக்கு பாபா சுதந்திரத்தை கொடுக்கிறாரு. உடல் என்று நினைக்கும் பொழுதுதான் நமக்கு பல 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 பந்தனங்கள் வருது. ஆத்மான்னு நினைக்கும் பொழுது எல்லாமே நமக்கு சம்பந்தமாக மாறுது. இப்போ உண்மையான சுதந்திரம் நமக்கு தான் இருக்கு. மனதளவுல நமக்கு எந்த பந்தனமும் கிடையாது. எல்லாமே நமக்கு சம்பந்தமாக மாறிவிட்டது. எதனுடைய அடிப்படையில? பாபா கொடுக்கக்கூடிய ஞானத்தினுடைய அடிப்படையில. வாங்க, நமக்கு பாபா இன்னைக்கு முரளியில என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஓம் சாந்தி. குழந்தைகள், இந்த பாடலை கேட்டீர்கள். யார் கேட்டார்கள்? ஆத்மா இந்த ஷரீரத்தின் காதுகள் மூலமாக கேட்டது. ஆத்மா எவ்வளவு சிறியதாக உள்ளது என்பதை குழந்தைகளுக்கும் தெரிய வந்துள்ளது. ஆத்மா எவ்வளவு சின்னது அப்படிங்கிறது நம்ம குழந்தைங்க புரிஞ்சிருக்கோம். அந்த ஆத்மா, அதாவது அவ்வளவு சிறிய ஆத்மா இந்த ஷரீரத்தில் இல்லை என்றால் ஷரீரம் எதற்கும் பயனில்லாமல் போய்விடும். ஆத்மா போச்சுனாலே என்ன கேட்பாங்க? யாராவது இறந்து போயிட்டாங்கங்கிற நியூஸ் வந்த உடனே என்ன கேட்போம் நம்ம? எப்போ போனாங்க, எப்படி போனாங்க, எப்போ, காரியங்கள் எல்லாம் எப்போ? இந்த 3 கேள்வி நம்ம கேட்போம். அப்புறம் வச்சுக்கிறத பத்தி நம்ம பேசுறதே இல்லை, யாருமே பேசுறது இல்லை. இறந்துட்டாங்க, ஆத்மா போயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் பேர் அதுக்கான காரியங்கள் செய்யறதுக்காக போறாங்க, கொஞ்சம் பேர் எல்லாரையும் தெரிவிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் அங்க இருக்காங்க. அப்புறம் அந்த உடலை எடுக்கிறதுக்கான காரியங்களை தான் எல்லாரும் பார்க்கறாங்க. அப்போ ஆத்மா இந்த உடல்ல இல்லை அப்படின்னா இந்த உடல் எந்த காரியத்துக்கும் பிரயோஜனமே இல்லை. எவ்வளவு சிறிய ஆத்மாவின் ஆதாரத்தில் எவ்வளவு பெரிய சரீரம் இயங்குகிறது. இந்த ரதத்தில் வீற்றிருக்கும் ஆத்மா என்பது என்ன பொருள்? பிரம்மா பாபா அந்த உடலை ரதம்னு சொல்றாரு. அந்த உடல் இருக்கக்கூடிய ஆத்மா இது உலகத்திற்கு யாருக்குமே தெரியாது. அகால மூர்த்தி, அழியாத ஆத்மாவின் பீடம் இதுவாகும். குழந்தைகளுக்கும் இந்த ஞானம் கிடைக்கிறது. எவ்வளவு ரமணீகரமான, அதாவது ஆச்சரியம் அளிக்கும் ரகசியங்களுடன் கூறியதாக உள்ளது. இப்பேற்பட்ட ஏதாவது ரகசியங்களுடன் கூடிய விஷயம் கூறப்படும் பொழுது, ரகசியம் தானே, புருவ மத்தியில ஆத்மா இருக்குங்கிறது வெளிப்படையா தெரியறது இல்லை, கண்ணுக்கு தெரியறது இல்லை, யாருக்குமே தெரியறது இல்லை. அப்ப இது என்னது? ரகசியமான விஷயம். அதுவும் பாபா என்ன சொல்றாரு? மிக ரகசியமான விஷயத்தை கூடிய விஷயம் கூறப்படும் பொழுது சிந்தனை எழுகிறது. கரெக்டு தானே? ஆமால. உடல்ல இருந்து உயிர் போச்சுன்னா உடம்பு இயங்குறது இல்லை. அப்ப அது என்ன இருக்கும்? அந்த உயிர் ஆத்மா என்னது? நம்ம உடனே அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா? குழந்தைகளாகிய உங்களுக்கு கூட இதே சிந்தனை ஓடுகிறது. இவ்வளவு சிறிய ஆத்மா
எவ்வளவு பெரிய சரீரத்தில் உள்ளது பாருங்க. உடம்பு எவ்வளோ பெருசு, ஆத்மா எவ்வளவு சின்னது. ஆத்மாவில் 84 பிறவிகளின் பாகம் பொருந்தி உள்ளது. சரீரமோ அழிந்து போய் விடுகிறது, மற்றது ஆத்மா இருக்கிறது. இது மிகவுமே சிந்திக்கக்கூடிய விஷயமாகும். ஆத்மா உடல்ல இருந்து போயிடுச்சுன்னா உடல் அங்க இருக்குது, ஆத்மா தான் போயிருக்கு. அப்போ உடலே அழிஞ்சிடும். உடல் அழிச்சிடுவோம், நம்ம எரிச்சிடுவோம், புதைச்சிடுவோம். ஆனா ஆத்மா அழியறது இல்லை இல்லையா? அதிகாலை எழுந்து இந்த சிந்தனை செய்ய வேண்டும். ஆத்மாவை பற்றி சிந்தனை செய்ய வேண்டும். ஆத்மா எவ்வளவு சிறியதாகும், அதற்கு அழியாத பாகம் கிடைத்துள்ளது. வேறொரு உடல்ல போச்சுன்னா இந்த பாட்டு கண்டினியூ பண்ணுது இல்லையா என்ற நினைவு குழந்தைகளுக்கு வந்துள்ளது. நான் ஆத்மா எவ்வளவு அதிசயமானவன் ஆவேன், நான் ஆத்மா எவ்வளவு அதிசயமானவன் ஆவேன். இது புதிய ஞானமாகும். இந்த ஞானம் உலகத்தில் யாருக்குமே கிடையாது. தந்தை தான் வந்து கூறுகிறார், அதை நினைவு செய்ய வேண்டி உள்ளது. நாம் எவ்வளவு சிறிய ஆத்மா ஆவோம், எப்படி பாகம் ஏற்று நடிக்கிறோம், நம்முடைய நடிப்பை நம்ம எப்படி நடிக்கிறோம். நமக்கு கிடைச்சிருக்கிற பாட்டு நம்ம நடிச்சிட்டு இருக்கோம். சரீரம் பஞ்ச தத்துவங்களால் அமைகிறது. சிவபாபாவின் ஆத்மா எப்படி வருகிறார் மற்றும் போகிறார் என்பது பாபாவிற்கு தெரியுமா என்ன? பாபாவுக்கு தெரியுமா என்ன? சிவபாபா வர்றது எப்படி, போறது எப்படி, எப்ப வராரு, எப்ப போறாரு, எப்பொழுதுமே இவருக்குள் இருக்கிறார் என்பதும் கிடையாது. எப்பவுமே சிவபாபா பிரம்மா பாபா உடல்ல இருக்கிறது இல்ல. ஏன் இருக்கிறது இல்லைன்னா, பிரம்மா பாபா கர்மம் செய்யும் பொழுது அந்த பாட்டு சிவபாபால போயிடும். அதனால எப்பவுமே சிவபாபா பிரம்மா பாபாவுடைய உடல்ல இருக்கிறது இல்ல. எனவே இதே சிந்தனையை செய்ய வேண்டும். குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை எப்பேற்பட்ட ஞானம் அளிக்கிறார் என்றால் இது ஒரு பொழுதும் யாருக்கும் கிடைக்க முடியாது. வேற யாருக்கும் கிடைக்காத, வேற யாராலையுமே சொல்லித்தர முடியாத ஞானத்தை தான் சிவபாபா தன்னுடைய குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். உண்மையில் இந்த ஞானம் இவருடைய ஆத்மாவில் இருக்கவில்லை, பிரம்மா பாபாவுடைய ஆத்மாவில் இருக்கவில்லை என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். மற்ற சத்சங்கங்களில் இது போன்ற விஷயங்கள் பற்றி யாருடைய சிந்தனையிலும் இருப்பதில்லை. ஆத்மா மற்றும் பரமாத்மாவை பற்றிய ஞானம் சிறிதளவும் இல்லை. எல்லாமே உடலுக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுக்கறாங்க, உடலை பத்தி தான் வர்ணிக்கிறாங்க. ஆத்மா பத்தி தெரிஞ்சாதானே பரமாத்மாவுடைய விஷயமே அங்க வரும். பாபா என்ன சொல்றாரு? ஆத்மா பரமாத்மாவை பத்தி யாருக்குமே தெரியாது. நான் ஆத்மா சரீரத்தின் மூலமாக இவருக்கு மந்திரம் கொடுக்கிறேன் என்று எந்த ஒரு சாது சந்நியாசி ஆகியோர் நினைப்பார்களா என்ன? ஆத்மா சரீரத்தின் மூலமாக சாஸ்திரம் படிக்கிறார். ஒரே ஒரு மனிதன் கூட ஆத்மா அபிமானி, ஆத்மா உணர்வுடையவராக இல்லை. ஆத்மாங்கிற அந்த உணர்வு ஒரு மனிதனுக்கும் கிடையாது. ஆத்மாவின் ஞானம் யாருக்குமே கிடையாது. பின் தந்தையின் ஞானம் எப்படி இருக்க முடியும்? ஆத்மாக்களாகிய நமக்கு இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே என்று தந்தை கூறுகிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இந்த சரீரத்தில் இருக்கும் ஆத்மாவிற்கு பரம்பிதா பரமாத்மா வந்து கற்பிக்கிறார் என்று எந்த ஒரு மனிதரும் புரிந்து கொள்ளவில்லை. மனுஷன்னாலே உடல் நினைவு தானே, அவங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்க முடியும்? எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் இது. எந்த அளவுக்கு நம்ம இதை புரிஞ்சுக்கணும்னு பாருங்களேன். ஆனால் பிறகும் வேலை, தொழில் ஆகியவற்றை சென்று விடும் பொழுது மறந்து விடுகிறார்கள். டக்குன்னு அந்த உடல் என்ற நினைவு வருது. ஏன்னா மறந்து போறோம், மறந்து போகும்போது உடல் நினைவு வருது, உடல் நினைவு வரும் பொழுது மறந்து போயிடுறோம். இது ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ஷன் இருக்கு. முதலிலோ தந்தை ஆத்மா பற்றிய ஞானம் அளிக்கிறார். இந்த ஞானம் எந்த ஒரு மனிதரிடமும் கிடையாது.
எவ்வளவு தடவை பாபா இது சொல்லிட்டாருன்னு பாருங்க. அவ்வளவு ரகசியமாழ்ந்த, அவ்வளவு உயர்ந்த, யாருக்குமே தெரியாத ஞானத்தை தான் பாபா நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆத்மாக்கள் பரமாத்மா வெகு காலமாக பிரிந்திருக்கிறார்கள் என்ற பாடலும் உள்ளது அல்லவா? ஆத்மா பரமாத்மா பிரிந்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப காலமாக ஆத்மா பரமாத்மா பிரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அந்த பாட்டும் இருக்குல்ல, கணக்கு இருக்கிறது அல்லவா? ரொம்ப காலம்னா எத்தனை காலம், அந்த கணக்கும் வேணும் இல்லையா? ஆத்மாதான் சரீரத்தின் மூலமாக பேசுகிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஆத்மாதான் சரீரத்தின் மூலமாக நல்லதோ அல்லது கெட்டதோ காரியம் செய்கிறது. தந்தை வந்து ஆத்மாக்களை எவ்வளவு அழகாக ஆக்குகிறார். பாபா பாருங்க, ஆத்மாவை எவ்வளவு அழகப்படுத்துறாரு பாருங்க. முதலில் ஆத்மா என்றால் என்ன? ஆத்மா இந்த சரீரம் மூலமாக கேட்கிறது என்று அதிகாலை எழுந்து பிராக்டிஸ் செய்யுங்கள். ஆத்மாதான் காதுகள் மூலமாக கேட்கிறது, ஆத்மாதான் கண்கள் மூலமாக பார்க்கிறது, ஆத்மாதான் பேசுகிறது. இது எல்லாத்துக்குமே அடிப்படை ஆத்மாதான். ஆத்மா இல்லைன்னா கண்ணு பார்க்காது, காது கேட்காது, வாய் பேசாது. அந்த ஆத்மா ஆத்மா ஆத்மாங்கிற பாடத்தை நல்லா பிராக்டிஸ் பண்ண சொல்றாரு பாபா. அல்லது சிந்தனை செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். ஆத்மாவின் தந்தை பரம்பிதா பரமாத்மா ஆவார். அவரை பதீத பாவனர், ஞான கடல் என்று கூறுகிறார்கள். பிறகு எந்த ஒரு மனிதனையும் சுகக்கடல், சாந்தி கடல் என்று எப்படி கூற முடியும்? யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய பாயிண்ட். இதெல்லாமே யோசனை செய்யணும் நம்ம. லக்ஷ்மி நாராயணனுக்கு எப்பொழுதுமே தூய்மையின் கடல் ஆவார்கள் என்று கூறுவார்களா என்ன? இல்லை. ஒரு தந்தை தான் என்றைக்குமே தூய்மையின் கடல் ஆவார். மனிதர்களோ பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களை மற்றும் வர்ணனை செய்து கொண்டிருக்கிறார்கள். பிராக்டிஸ், நடைமுறை, அனுபவம் இல்லை. வர்ணனை தான் இருக்கு அங்க, ஆனா என்ன இல்லை? அனுபவம் இல்லை. ஆத்மாக்களாகிய நாம் இந்த சரீரத்தின் மூலமாக தந்தைக்கு மகிமை செய்கிறோம் என்று புரிந்திருக்க மாட்டார்கள். அவர் நம்முடைய மிகவும் இனிமையான அப்பா ஆவார். அவரே சுகம் அளிக்கக்கூடியவர் ஆவார். ஹே ஆத்மாக்களே, இப்பொழுது என்னுடைய வழிப்படி நடங்கள் என்று தந்தை கூறுகிறார். இது அவிநாசி ஆத்மாவிற்கு அவிநாசி தந்தை மூலமாக அவிநாசி வழி கிடைக்கிறது. அழியாத ஆத்மாக்கு அழியாத தந்தை அழியாத வழியை காட்டுகிறார். இந்த அழியக்கூடிய சரீரத்திற்குள் அழியக்கூடிய சரீரதாரிகளின் வழிதான் கிடைக்கிறது. உடலுக்கு கிடைக்கிறது உடலுக்கான வழிகள் தான். அது அழிஞ்சு போயிடும், கொடுக்குறவங்களும் அழிஞ்சு போயிடுவாங்க. சத்தியுகத்திலோ நீங்கள் இங்கிருந்து பலனை, அதாவது பிராப்தியை பெறுகிறீர்கள். அங்கு ஒரு பொழுதும் தவறான வழி கிடைப்பதே இல்லை. எங்க? சத்தியுகம், திரேதாயுகம். துவாபரயுகத்துல கூட கொஞ்சம் பரவாயில்ல. தவறான வழி யாருமே யாருக்கும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. எதுக்கு? நம்ம கொஞ்சம் வருஷம் முன்னாடியே பாருங்களேன், தப்பானது யாருக்குமே சொல்லி தர மாட்டாங்க. இப்பதான் ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு உலகத்துல. சொல்றது எல்லாமே சுயநலத்தோட பலனை எதிர்பார்த்து தவறான வழிகளை தான் சொல்லி கொடுக்கறாங்க. சத்தியுகத்துல அந்த மாதிரி வழியே கிடையாது. இப்பொழுதைய ஸ்ரீமத்து தான் அவிநாசியாக ஆகி விடுகிறது. அது அரை கல்பம் நடக்கிறது. இது புதிய ஞானம் ஆகும். இரண்டாவது தடவை பாபா சொல்றாரு, இது புதிய ஞானம். இந்த கல்பத்துக்கு இது புதிய ஞானம். இதை கிரகித்து கொள்வதற்கு எவ்வளவு புத்தி வேண்டும், மேலும் செயலில் வர வேண்டும். கிரகித்தால் மட்டும் பத்தாது, பிராக்டிக்கல் லைஃப், நடைமுறை வாழ்க்கையிலும் நம்ம இதை கொண்டு வரணும்.
யாரெல்லாம் ஆரம்பம் முதல் நிறைய பக்தி செய்திருப்பார்களோ அவர்களால் தான் நல்ல முறையில் தாரணை செய்ய முடியும். அதுவும் ஒரு ரகசியம்தான். உண்மையான பக்தி செய்தவங்களுக்கு இந்த ஞானமும் நல்லா பிடிக்கும். அது நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வருவாங்க. ஒருவேளை நம்முடைய புத்தியில் சரியான முறையில் தாரணை ஆவது இல்லை என்றால் அவசியம் ஆரம்பத்திலிருந்து நாம் பக்தி செய்யவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எதுவுமே புரியவில்லை என்றால் என்ன பண்ணும்? எதுவுமே புரியவில்லை என்றால் தந்தையிடம் கேளுங்கள் என்று தந்தை கூறுகிறார். பாபாக்கு சொன்னீங்கன்னா பாபா யாரோ மூலமாக அல்லது யோகால உட்காரும்போது டச்சிங் கொடுப்பாரு. இல்லைன்னா அன்னன்னைக்கு முரளியில நம்முடைய எல்லா பதிலும் கிடைக்கும். எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும். எல்லா சந்தேகமும் பாபா நிவர்த்தி செய்ய வைக்கிறாரு. இப்ப தந்தையிடம் கேளுங்கள் என்று தந்தையே கூறுகிறார். ஏனெனில் தந்தை அவினாஷி சர்ஜன், அதாவது வைத்தியர் ஆவார். அவருக்கு சுப்ரீம் சோல் என்றும் கூறப்படுகிறது. ஆத்மா தூய்மையாக ஆகிவிடும் பொழுது அவருக்கு மகிமை ஏற்படுகிறது. ஆத்மா தூய்மையாகும் போது மகிமை ஏற்படுது. ஆத்மாவிற்கு மகிமை இருக்கும் பொழுது சரீரத்திற்கும் மகிமை உள்ளது. ஆத்மா தமோ பிரதானமாக இருக்கும் பொழுது சரீரத்திற்கு மகிமை இல்லை. இச்சமயத்தில் குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் ஆழமான புத்தி கிடைக்கிறது. ஆத்மாவிற்கு தான் கிடைக்கிறது. ஆத்மா எவ்வளவு இனிமையானவராக மாற வேண்டும், அனைவருக்கும் சுகம் அளிக்க வேண்டும். பாபா எவ்வளவு இனிமையாக இருக்கிறார், ஆத்மாக்களையும் இனிமையானவராக ஆக்குகிறார். ஆத்மா எந்த ஒரு சரியில்லாத காரியம் கூட செய்யக்கூடாது, தவறான காரியம் செய்யக்கூடாது என்ற பிராக்டிஸ் செய்ய வேண்டும். தப்பு செய்யக்கூடாது, தவறான செயல் செய்யக்கூடாது என்ற பிராக்டிஸ் செய்யணும். என் மூலமாக எந்த ஒரு முறையற்ற செயலும் ஆவதில்லையே என்று சோதனை செய்ய வேண்டும். சிவபாபா எப்பொழுதாவது முறையற்ற செயல் செய்வாரா? பாபா கேட்கிறாரு, சிவபாபா எப்போது முயலற்ற செயல் செய்யறாரா? முறையற்ற செயல் செய்வாரா சிவபாபா? இல்லை. அவர் வருவதே உத்தமத்திலும் உத்தமமான மங்களகரமான காரியத்தை செய்வதற்கு. அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறார். எனவே தந்தை என்ன காரியம் செய்கிறாரோ குழந்தைகள் கூட அதே போன்ற காரியம் செய்ய வேண்டும். புரிஞ்சுட்டீங்க இல்லையா? ஃபாலோ ஃபாதர் தானே சொல்றாங்க. அப்ப பாபா என்ன காரியம் செய்யறாரோ அந்த காரியம்தான் குழந்தைகளும் செய்ய வேண்டும். யார் ஆரம்பம் முதல் நிறைய பக்தி செய்துள்ளார்களோ அவர்களுடைய புத்தியில் தான் இந்த ஞானம் நிலைக்கும் என்பதையும் புரிய வைத்துள்ளார். இப்பொழுது கூட தேவதைகளுக்கு ஏராளமான பக்தர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு கோயிலுக்கும் பாருங்க போய்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு சீசன்ல ஒவ்வொரு கோயிலுக்கு எங்க சாமி இவங்க தான், இந்த கோயிலுக்கு நாங்க போறோம், அவ்வளோ விரதம் இருந்து அப்படியெல்லாம் அவங்க போறாங்க பாருங்க. இப்போ நிறைய தேவதைகளுக்கு என்ன இருக்காங்க, பக்தர்கள் இருக்காங்க. தங்களுடைய தலையை கூட கொடுக்க தயாராக இருக்கிற அவ்வளவு தீவிரமான பக்தி. எவ்வளவு பட்னி இருக்காங்க தெரியுமா? எவ்வளவு விரதம் இருக்கிறாங்க, உடம்புக்கு எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க கடவுளை அடையறதுக்காக இறைவன் கிட்ட. அந்த பக்தியில பாருங்க தலை கூட வெட்டி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு பாருங்களேன். நிறைய பக்தி செய்பவர்களுக்கு பின்னால் குறைவான பக்தி செய்பவர்கள் தொங்கிக் கொண்டே இருப்பார்கள். அதிகமா பக்தி செய்றவங்க பின்னாடி நிறைய பேர் தொங்கிட்டு போறாங்க. அவங்க பின்னாடியே அவங்களே சார்ந்து 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 இருக்காங்க. அவர்களுக்கு மகிமை பாடுகிறார்கள். ரொம்ப பக்தி செஞ்சா அவங்களுக்கு புகழ் பாடுறாங்க. அவர்களுடையதோ ஸ்தூலத்தில் எல்லாமே தெரிய வருகிறது. இங்கு நீங்கள் குப்தமாக உள்ளீர்கள். வெளிப்படையா நம்ம யாருன்னு யாருக்குமே தெரியாது.
உங்களுடைய புத்தியில் சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றிய முழுமையான ஞானம் உள்ளது. பாபா நமக்கு கற்பிக்க வந்துள்ளார் என்பதும் குழந்தைகளுக்கு தெரியும். இப்பொழுது மீண்டும் நாம் வீட்டிற்கு செல்வோம். போனோம் இல்ல நம்ம வீட்டுக்கு. எங்கிருந்து எல்லா ஆத்மாக்களும் வருகிறார்களோ அது நம்முடைய வீடாகும். அங்கு ஷரீரமே இல்லை. பின் சப்தம் எப்படி இருக்க முடியும்? உடம்பே இல்லைன்னா அங்க பேச்சு மூச்சே கிடையாது இல்லையா? ஆத்மா இல்லை என்றால் ஷரீரம் ஜடமாகி விடுகிறது. மனிதர்களுக்கு ஷரீரத்தின் மீது எவ்வளவு பற்று இருக்கிறது. உடம்பத்தான் எல்லாரும் பார்க்கறாங்க. அந்த உடம்பின் மீது தான் அவ்வளவு பற்று வைக்கிறாங்க. ஆத்மா சரீரத்திலிருந்து வெளியேறிவிட்டால் மீதம் இருப்பது பஞ்ச தத்துவங்கள் தான். அதன் மீது கூட எவ்வளவு அன்பு இருக்கிறதுன்னு பாருங்க. அதாவது 5 தத்துவங்களால் உண்டாக்கப்பட்ட இந்த உடல் மீது எவ்வளவு பற்றுன்னு பாருங்க. மனைவி கணவனின் சிதை மீது ஏறுவதற்கு தயாராகி விடுகிறார். இறந்து போயிட்டாங்கன்னா அந்த சிதையில இவங்களும் குதிக்கிறேன்னு இருக்காங்க. சரீரத்தின் மீது எவ்வளவு மோகம் இருக்கிறது. இப்பொழுது முழு உலகத்தில் இருந்து நஷ்ட மோகா, அதாவது மோகத்தை வென்றவர்களாக வேண்டும். முழு உலகத்தின் மீது இருக்கக்கூடிய மோகத்தை நம்ம ஜெயிக்கணும்னா 1-2 உடம்பு மீது எப்படி நம்ம மோகத்தை வைக்க முடியும் சொல்லுங்க என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இந்த சரீரமோ அழிந்து விட போகிறது. எனவே அதிலிருந்து மோகம் நீக்கிவிட வேண்டும். அழியக்கூடிய எல்லாத்தின் மீதும் நம்ம மோகத்தை பற்றை விட்டு விட வேண்டும் அல்லவா? ஆனால் நிறைய மோகம் இருக்கிறது. என்ன பண்றாங்க? இறந்து போனவங்கள மீது மோகம் இருக்கிறதுனால பிராமணர்களை கூப்பிடுறாங்க. அவங்க உடல்ல அந்த ஆத்மாவை வர சொல்றாங்க. அப்புறம் உணவை ஊட்டுறாங்க. இன்னாருடைய சிராதம் ஆகும் என்று நினைவு செய்கிறார்கள். அந்த இறந்து போனனால அமாவாசை படைக்கிறாங்க இல்லையா? பாருங்க, இன்னாருடைய நினைவு நாள் அப்படிங்கிறாங்க. இப்பொழுது அவர் இறந்து போனவர். உணவை உட்கொள்ள முடியுமா என்ன? இறந்து போனவங்களுக்கு சமைச்சு போடுறான்னா அவங்க வந்து சாப்பிடுவாங்களா என்ன சொல்லுங்க? குழந்தைகளாகிய நீங்களோ இப்பொழுது இந்த விஷயங்களிலிருந்து விடுபட்டவராகி விட வேண்டும். பாருங்க, இதுல எல்லாம் நம்ம புத்தி போகக்கூடாது. நானு பாபா. அப்போ ஒவ்வொரு தாதியினுடைய நினைவு பாருங்க. ஜூன் மாசம் அம்மாவுடையது, ஜூலை மாசம் மன்மோகினி தீதி, அப்புறம் ஆகஸ்ட் மாசம் நம்ம தாதியினுடையது. இதெல்லாம் ஏன் நம்ம கொண்டாடுறோம்? அதெல்லாம் சேவையினுடைய ஒரு பாகம். இப்ப பாருங்க, பிரகாஷ்மணி தாதி அவங்களுடைய நினைவு நாள் வருது. எல்லா இடத்துலயுமே பிளட் டொனேஷன் கேம்ப், இரத்த தான கேம்ப் நடத்துறாங்க. அது ஒரு சேவை தானே. சேவைக்காக தான் நம்ம இதெல்லாம் செய்யறோமா கண்டி? பாபாவுடைய அறிமுகத்தை 4 ஆத்மாக்களுக்கு போய் சேரட்டுங்கிறதுக்காக, சேவைக்காக தான் இதெல்லாம் நம்ம பண்றோம். அதுமல்ல, அவங்கள எவ்வளவு தியாகிகள், தபஸ்விகள், எவ்வளவு தூய்மையான ஆத்மாக்கள், எவ்வளவு சேவை செஞ்சிருக்காங்க சொல்லுங்க. அந்த ஆத்மாக்களுடைய தியாகத்தை பார்த்தோம்னா நமக்கு கூட கண்ணில் தண்ணி வரும். இருக்க இடம் இல்லாம, சாப்பிட இல்லாம எவ்வளவு பட்டினியில இருந்து சேவை செஞ்சிருக்காங்க. அப்ப கூட பாபா பாபா பாபாங்கிற ஒரே நம்பிக்கையில வாழ்ந்தாங்க. அதனால அந்த சேவைக்காக தான் நம்ம பண்றோமா கண்டி? அவர்கள் மீது இருக்கக்கூடிய பற்று கிடையாது நமக்கு. நமக்கு இப்ப பற்று ஒரே ஒரு பாபா கிட்டதான். வேற யாருக்கிட்டையும் நம்முடைய பற்று கிடையாது. எல்லார்கிட்டையும் நமக்கு அன்புதான் இருக்கு. கர்ம கணக்கை தீக்கிறதுக்காக எல்லாரோட நம்ம இருந்துட்டு இருக்கோமா கண்டி? யாரும் நமக்கு, நாம் யாருடையவரும் கிடையாது, யாரும் நம்முடையதும் கிடையாது. எல்லாருமே ஒரு பாபானுடையது, நானும் ஒரு பாபானுடையது, அவ்வளவுதான். பாருங்க, பாபா என்ன சொல்றாங்க? நீங்க இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து விடுபட்டவர் ஆகி விட வேண்டும். நாடகத்தில் ஒவ்வொருவரும் தங்களது பாகத்தை நடிக்கிறார்கள். இச்சமயத்தில் உங்களுக்கு ஞானம் உள்ளது. நாம் நஷ்ட மோகா ஆக வேண்டும்.
பற்றை வென்ற ராஜாவின் கதையும் உள்ளது அல்லவா? வேறு யாரும் பற்றை வென்ற ராஜாவாக இருப்பதில்லை. பற்றற்ற ராஜா. பாருங்க, ஜனக மகாராஜான்னு பாபா சொல்றாரு இல்லையா, அவருடைய அந்த ராஜ்யத்தின் பேரே என்னது? விதேக ராஜ்யம். ராஜாவுடைய பேரே என்ன? விதேகி. ராஜாவுடைய மகள் பேர் என்ன? வைதேகி. பற்றே இல்லை. இதுவோ கதைகள் நிறைய உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இங்க நிறைய கதைகளை உருவாக்குறாங்க. அங்கு அகால மரணம் ஏற்படுவது இல்லை. எனவே கேட்க வேண்டிய விஷயம் கூட இருப்பதே இல்லை. இச்சமயம் உங்களை மோகத்தை வென்றவராக ஆக்குகிறார் பாபா. இச்சமயம் நம்மளை பற்றற்ற ராஜாவாக மாற்றுகிறார். பற்றற்றவர்களாக, மோகத்தை ஜெயிச்சவர்கள். சொர்க்கத்தில் மோகஜீத் ராஜாக்கள் இருந்தார்கள். ராஜா ராணி எப்படியோ அப்படியே பிரஜைகள் இருப்பார்கள். யதா ராஜா ராணி ததா பிரஜா. அது இருப்பதோ நஷ்ட மோக ராஜதானி. ராவண ராஜ்யத்தில் மோகம் இருக்கிறது. அங்கோ விகாரம் இருப்பதில்லை. ராவண ராஜ்யமே இல்லை. ராவண ராஜ்யம் போய்விடுகிறது. ராம ராஜ்யத்தில் என்ன ஆகிறது? எதுவும் தெரியாது. தந்தையை தவிர வேறு யாரும் இந்த விஷயங்களை கூற முடியாது. தந்தை இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுது கூட தேஹி அபிமானி, அதாவது ஆத்மா உணர்வுடையவராகத்தான் இருக்கிறார். கடனாக அல்லது வாடகைக்கு வீடு எடுத்தாலும் கூட அதிலும் கூட மோகம் இருக்கும். வாடகைக்கு வீடு எடுத்து ரொம்ப வருஷமா அதே வீட்டுல இருந்தோம்னா அந்த வீடு மீது கூட பற்று வரும். வீட்டை நல்ல முறையில் ஃபர்னிஷிங் விட்டு சாமான்கள் நிரப்பி விடுவார்கள். வாடகைக்கு வீடு இருந்தாலும் வீட்டுல இவ்வளவு ஃபர்னிச்சர் எல்லாமே போட்டு நல்லா அவங்க சொந்த வீடு மாதிரி எல்லாம் செட் பண்ணிடுவாங்க. இவருக்கோ ஃபர்னிஷிங் செய்ய வேண்டியது இல்லை. பெயிண்ட் அடிக்கிறது, நல்ல டேபிள் சேர் சோஃபா இதெல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் தேவையே இல்லை. பாருங்க, ஏனெனில் ஏன் பாபாக்கு தேவையில்லை? ஏன்னா பாபா அஷரீரி ஆவார். இவருக்கு எந்த ஒரு அலங்காரம் ஆகியவற்றை செய்யக்கூடிய பிராக்டிஸ் பயிற்சி இல்லை. சிவபாபாவுக்கு அலங்காரம் செய்யக்கூடிய பிராக்டிஸே இல்லை. இவருக்கோ அழிவற்ற ஞான ரத்தினங்களால் குழந்தைகளை அலங்கரிக்கும் பிராக்டிஸ் தான் உள்ளது. சிவபாபாவுக்கு ஞான ரத்தினங்களால் அலங்கரிக்கக்கூடிய பிராக்டிஸ் தான் சிவபாபாக்கு இருக்குது. படைப்பினுடைய முதல் இடை கடை பற்றிய ரகசியத்தை புரிய வைக்கிறார். சரீரமோ அபவித்திரமாக இருக்கவே இருக்கிறது. உடம்பு தூய்மை இல்லை இல்லையா? உடல். இவருக்கு மற்றொரு புதிய சரீரம் கிடைக்கும் பொழுது அது தூய்மையாக இருக்கும். பாபா முதல்ல சொன்னார் இல்லையா, ஆத்மா தூய்மையாகும் பொழுது உடலும் தூய்மையானது கிடைக்கும். இச்சமயத்தில் இது பழைய உலகமாகும். இது முடிய போகிறது. இதுவும் உலகத்தில் யாருக்கும் தெரியவே தெரியாது. முடிய போகுதுங்கிறதும் தெரியாது. மெல்ல மெல்ல தெரிய வரும். புதிய உலகத்தின் ஸ்தாபனை மற்றும் பழைய உலகத்தின் விநாசம் இதுவோ தந்தையினுடையதே காரியமாகும். பாபாவுடைய காரியம்தான் இது. தந்தை தான் பிரம்மா மூலமாக பிரஜைகளை படைத்து புது உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் புதிய உலகத்தில் இருக்கிறீர்களா? இல்லை. புதிய உலகத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. எனவே பிராமணர்களின் குடுமி கூட உயரத்தில் தலைக்கு மேலே உள்ளது. பாபாவிடம் நேரடியாக வரும் பொழுது நாங்கள் இறைவன் தந்தை முன்னால் செல்கிறோம் என்பதை முதலில் நினைவு செய்ய வேண்டும். சென்றுக்கு வரும்பொழுது, மதுபனுக்கு போகும்பொழுது என்ன நினைக்கிறோம்? நான் பாபா கிட்ட போறேன், நேரடியாக போய் நான் முரளி கேட்க போறேன், பாபா முன்னாடி நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு நினைவு வேணும். பாபா புரிய வைத்துள்ளார். சிவபாபாவோ நிராகாரமானவர். அவருக்கு முன்னால் எப்படி செல்வது?
எனவே அந்த தந்தையை நினைவு செய்த பிறகு தந்தைக்கு முன்னால் வர வேண்டும். யார்கிட்ட போறேங்கிறத முதல்ல புத்தியில வரணும். அப்புறம் வரும் பொழுது நமக்கு அது பக்கா ஆகுது. அவர் இவருக்குள் அமர்ந்துள்ளார். சிவபாபா பிரம்மா பாபாக்குள்ள இருக்காரு என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இந்த சரீரமோ பதீதமானது, தூய்மையற்றது. சிவபாபாவின் நினைவில் இல்லாமல் இருந்து ஏதாவது காரியம் செய்கிறீர்கள் என்றால், பாபா நினைவில்லாம ஏதாவது காரியம் செய்தால் பாவம் ஏற்பட்டு விடுகிறது. பாருங்க எவ்வளவு ஆழமான ரகசியமான பாயிண்ட். நாம் சிவபாபாவிடம் செல்கிறோம். பிறகு அடுத்த பிறவியில் வேறு தொடர்புகள், உறவுகள் இருப்பார்கள். அங்கு தேவதைகளின் மடியில் செல்வீர்கள். இந்த ஈஸ்வரிய மடி ஒரே ஒரு முறைதான் கிடைக்கிறது. பாபா, நான் உங்களுடையவனாக மாறிவிட்டேன் என்று வாயால் கூறுகிறீர்கள். நிறைய பேர் ஒரு பொழுதும் பார்க்க கூட இல்லை. பாபாவை மதுபன் போனதில்லை, பாபா மிலனம் பார்த்ததில்லை. பிரம்மா பாபா இருக்கும்போது பிரம்மா பாபாவை கூட பார்க்காம இருந்தாங்க. ஆனா பாபா குழந்தையா இருந்தாங்க. வெளியில் இருக்கிறார்கள். சிவபாபா, நாங்கள் உங்களுடைய மடியின் குழந்தையாகிவிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கல, ஆனா கூட அவங்க ஊர்ல இருந்துட்டே அப்படி பேசுவாங்க என்று எழுதுறாங்க, சொல்றாங்க, எழுதுறாங்க. புத்தியில் ஞானம் உள்ளது. நான் சிவபாபானுடையவனாகி விட்டேன் என்று ஆத்மா கூறுகிறது. இதற்கு முன்பு நாம் பதீதமானவரின் மடியில் இருந்தோம். வருங்காலத்தில் தூய்மையான தேவதையின் மடியில் செல்வோம். பாருங்க எப்படியெல்லாம் பாபா புரிய வைக்கிறார். முதல்ல எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கோம், நாளைக்கு என்ன ஆக போறோம், எப்படி ஆக போறோம். இந்த பிறவி கிடைத்திருக்கிறது ஆகும் வைரம் போன்றது. இது வைரம் போன்ற பிறவி. நீங்கள் இங்கு சங்கம யுகத்தில் வந்திருக்கீங்க. நீங்க இப்ப சங்கம யுகத்துல இருக்கீங்கிறார் பாபா. சங்கம யுகம் என்பது தண்ணீர், கடல் மற்றும் நதிகள் சங்கமிக்கும் இடம்னு சொல்றது இல்லை. இந்த ஸ்தூலமான கடல் நதி ஒண்ணு சேருது இல்ல, அந்த இடம் சங்கமம் கிடையாது. இது என்னது? இது ஆத்மா பரமாத்மா சந்திக்கக்கூடிய யுகம். ஆத்மா நதி, பரமாத்மா கடல். இரவு பகல வித்தியாசம் உள்ளது அங்கத்துக்கும், அங்க சொல்றதுக்கு இங்க சொல்றதுக்கும். பிரம்மபுத்திரா பெரிதிலும் பெரிய நதியாகும். அது கடலில் போய் கலக்கிறது. நதிகள் போய் கடலில் சேருகிறது. நீங்கள் கூட கடலில் இருந்து வெளிப்பட்ட ஞான நதிகள் ஆவீர்கள். ஞான கடல் சிவபாபா ஆவார். பெரியதிலும் பெரிய நதி பிரம்மபுத்திரா நதி ஆகும். இவருடைய பெயர் பிரம்மா என்பதாகும். கடலுடன் இவருக்கு எவ்வளவு பொருத்தம் உள்ளதுன்னு பாருங்க. பேரே பாருங்களேன் எவ்வளவு பொருத்தமா இருக்கு. நதிகள் எங்கிருந்து வெளிப்படுகிறது என்பது குழந்தைகளுக்கு தெரியும். கடலில் இருந்துதான் நதிகளும் வெளிப்படுகிறது. எப்படி? கடல்ல உப்பு தண்ணி, ஆனா நதியில நல்ல தண்ணி. எப்படி அது ரெண்டும்? கடல்ல இருந்து நதி வந்துச்சுன்னா அப்ப நதியிலேயே உப்பு தண்ணி தானே இருக்கணும். பாபா அது கூட புரிய வைக்கிறாரு. பாருங்க, பிறகு கடலில் போய் சேர்கிறது. கடலில் இருந்து இனிமையான தண்ணீர் அடிக்கிறார்கள். கடலின் குழந்தைகள் பின் கடலில் போய் சேர்கிறார்கள். நீங்கள் கூட ஞான கடலில் இருந்து வெளிப்படுகிறீர்கள். கடல்ல இருந்து தானே தண்ணி ஆவியா மேல போய் மேகமாக மாறி அதுதான் மழையாக பொழிகிறது இல்லையா? அதனால்தான் அந்த நதி திரும்பவும் கடல்ல தான் போய் சேருது. பிறகு எல்லோருமே அங்கு சென்று விடுகிறார்கள். வீட்டுக்கு செல்லுவாங்க. எங்கு அவர் இருக்கிறாரோ அங்கு ஆத்மாக்களாகிய நீங்கள் கூட இருக்கிறீர்கள். ஞான கடல் வந்து உங்களை தூய்மையாக இனிமையானவராக மாற்றுகிறார். உயர் பாகம் உப்பின் தன்மையாக இருக்கும். அது ஆத்மாக்கள்ல வந்து குணங்களே இல்லைங்கிறாரு. உப்பின் தன்மையாக இருக்கும் ஆத்மாக்களை இனிமையாக மாற்றுகிறார். பஞ்சவிகாரங்கள் என்ற சீச்சி, அதுதான் உப்பு. துவர்ப்புங்கிறாங்க, உவர்ப்பு உங்களிடமிருந்து நீங்கி போய் விடுகிறது. ஆக நீங்கள் தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதான நிலைக்கு வந்து விடுகிறீர்கள். தந்தை புருஷார்த்தம் நிறைய செய்விக்கிறார். நீங்கள் எவ்வளவு சதோ பிரதானமாக இருந்தீர்கள்?
சொர்க்கத்தில் இருந்தீர்கள், நீங்கள் முற்றிலுமே சீச்சி ஆகிவிட்டீர்கள். ராவணன் உங்களை என்னவாக மாற்றியுள்ளார்? பாரதத்தில்தான் வைரம் போன்ற விலை மதிக்க இயலாத பிறவி என்று கூறப்படுகிறது. பாரதத்துலதான் தேவர்கள் இருந்தாங்க. தேவர்களை யாரோடையுமே நமக்கு ஒப்பிட முடியாது. வைரம் போன்ற வாழ்க்கை அது. இப்ப நம்ம வைரம் போன்ற வாழ்க்கையை உருவாக்கிட்டு இருக்கோம். எதன் கூடவுமே ஒப்பிட முடியாத பிறவிதான் பாரதத்துல தேவர்களுக்கு கிடைச்சிருக்கதா வைரம் போன்ற பிறவி. நீங்கள் சோழிக்கு பின்னால் ஏன் புலம்பி போகிறீர்கள் என்று பாபா கூறுகிறார். சோழிகள் என்ன அர்த்தம்? பணம் கூட அதிகமாக வேண்டுமா என்ன? பணம் காசு அதிகமா வேணுமா என்ன? தேவைக்கு தானே வேணும். ஏழைகள் சற்றென்று புரிந்து கொண்டு விடுகிறார்கள். பாபாவுடைய ஞானத்தை ஏழை குழந்தைங்க புரிச்சுக்கிறாங்க. செல்வந்தர்களோ இப்பொழுது எங்களை பொறுத்தவரை இங்கேயே சொர்க்கம் இருக்கிறது என்கிறார்கள். யாரெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே இப்பொழுது சோழி போன்ற பிறவி ஆகும் என்பதை தந்தை உங்களுக்கு புரிய வைத்துள்ளார். நாமும் அதுபோலத்தான் இருந்தோம். இப்பொழுது பாபா நம்மை என்னவாக ஆக்குகிறார்? லட்சியம், நோக்கம், எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட். லட்சியம், நோக்கம் இருக்கிறதல்லவா? நாம் நரனில் இருந்து நாராயணனாக ஆகிறோம். பாரதம் இப்பொழுது சோழி போல ஏழையாக உள்ளது அல்லவா? சுயம் பாரத வாசிகள் அறிந்துள்ளீர்களா என்ன? பாரதம் இந்த மாதிரி சோழி போல ஆயிடுச்சு, வைரம் போல இருந்த பாரதம் அப்படிங்கிறது பாரதத்துல வசிக்கிறவங்களுக்கு தெரியுதா என்ன? இங்கு நீங்கள் எவ்வளவு சாதாரண அபலைகளாக இருக்கிறீர்கள். யாராவது பெரிய மனிதராக இருக்கிறார் என்றால் அவருக்கு இங்கு அமருவதற்கு மனம் விரும்பாது. ஏன்னா எல்லாம் அப்படியே சிம்பிளா இருக்காங்களே, அப்படியே எப்படி அங்க போறதுன்னு நினைப்பாங்க. பணக்காரங்களெல்லாம் டிப் டாப்பா இருப்பாங்க. அவங்களாம் எப்படி இவங்களோட போய் உட்கார்றது, இவங்க கூட்டத்துல போய் உட்காரணுமா அப்படின்னு நினைப்பாங்க. எங்கு பெரிய பெரிய மனிதர்கள், சன்னியாசி, குரு ஆகியோர்கள் இருப்பார்களோ அங்கிருக்கும் பெரிய பெரிய சபைக்கு செல்வார்கள். ஏன்னா அவங்களுக்கு அங்க நல்ல மதிப்பு, மரியாதை, சீட்டு கொடுப்பாங்க, பேரு போடுவாங்க, அதெல்லாம் இருக்கு இல்லையா? நான் ஏழை பங்காளன் ஆவேன் எனது தந்தையும் கூறுகிறார் என்று. நான் ஏழை பங்காளன் என்று பாபா கூறுகிறார். பகவான் ஏழைகளை பாதுகாக்கிறார். அநாத ரக்ஷகா, ஆபத் பாந்தகான்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா? நாம் எவ்வளவு செல்வந்தராக இருந்தோம் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது மீண்டும் ஆகிறோம். நீங்கள் கோடான கோடீஸ்வரர் ஆகிறீர்கள் என்று பாபா எழுதவும் செய்கிறார். அங்கு அடிதடி சண்டை எதுவுமே இல்லை. இங்கோ பாருங்கள், பைசாவிற்கு பின்னால் எவ்வளவு அடிதடி சண்டை நடக்கிறது, எவ்வளவு லஞ்சம் கிடைக்கிறது. பைசாவோ மனிதர்களுக்கு வேண்டும் அல்லவா? பாபா நம்முடைய பொக்கிஷத்தை நிரம்பியதாக ஆக்கி விடுகிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அரை கல்பத்திற்கு எவ்வளவு செல்வம் வேண்டுமோ அவ்வளவு பெற்று கொள்ளுங்கள். ஆனால் புருஷார்த்தம் முழுமையாக செய்யுங்கள். முழுமையான புருஷார்த்தம்னா எதை செஞ்சாலும் பாபாவுடைய நினைவில முழுமையாக செய்யணும். அறகுறையா செய்யக்கூடாது. பொறுப்பெடுத்தா அதை முடிக்கணும். நம்ம பொறுப்பா ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும். ஃபாலோ ஃபாதர், குழந்தையை தந்தையை பின்பற்றுங்கள் என்று கூறப்படுகிறது அல்லவா? தந்தையை பின்பற்றுங்கள், அப்பொழுது இது போல ஆவீர்கள். நரனில் இருந்து நாராயணன், நாரியிலிருந்து லக்ஷ்மி மிகவும் பெரிய தேர்வாகும். பாருங்க, 33 கோடி பேர் பரீட்சை எழுதுறாங்க. ஆனா பாஸ் வித் ஆனர் 8 பேர் தான். அப்ப எவ்வளவு பெரிய பரீட்சைன்னு பாருங்க. இதில் சிறிதளவு கூட அலட்சியமாக இருக்க கூடாது. தந்தை
ஸ்ரீமத் அளிக்கிறார். எனவே அதன்படி நடக்க வேண்டும். சட்டங்கள், நியமங்கள் ஆகியவற்றை மீறக்கூடாது. ஈஸ்வரிய நியமங்களை மீறக்கூடாது. ஈஸ்வரிய மரியாதையை மீறக்கூடாது. ஸ்ரீமத் மூலமாகத்தான் நீங்கள் அதாவது சிறந்தவர்களாக, சிரேஷ்டமானவர்களாக மாறுகிறீர்கள். குறிக்கோள் மிகவும் பெரியதாகும். தங்களுடைய தினசரி கணக்கை வையுங்கள். சம்பாதித்தனோ இல்லையா, சம்பாதித்தேனோ இல்லையா, நஷ்டம் ஏற்பட்டு விட்டதா பார்க்கணும். தந்தையை எவ்வளவு நினைவு செய்தேன், எத்தனை பேருக்கு வழி கூறினேன். குருடர்களின் கைத்தடி நீங்கள் ஆவீர்கள் அல்லவா. மூன்றாவது கண் இல்லையா இருக்கும், அவங்களுக்கு நீங்க வழிகாட்டியா மாறணும். மூன்றாவது கண்ணை திறக்க வைக்கணும், அதாவது ஆத்ம ஞானம் கொடுக்கணும். உங்களுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் மற்றும் காலை வணக்கம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. எப்படி தந்தை இனிமையாக இருக்கிறாரோ அதே போல இனிமையாக அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். எந்த ஒரு முறையற்ற செயலையும் செய்யக்கூடாது. உத்தமத்திலும் உத்தமமான நன்மையின் காரியமே செய்ய வேண்டும். 2. சோழிகளுக்கு பின்னால் குழம்பி போய்விட கூடாது, துக்கமடைய கூடாது. புருஷார்த்தம் செய்து தங்கள் வாழ்க்கையை வைரம் போல் ஆக்க வேண்டும். கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. வரதானம். நிச்சயம் என்ற கால் உறுதியாக வைக்கக்கூடிய சதா நிச்சய புத்தி, கவலையற்றவர் ஆகுக. அனைத்தையும் விட மிக பெரிய நோய் கவலையாகும். இதற்கான மருந்து மருத்துவர்களிடம் இல்லை. கவலையானவர்கள் எவ்வளவுதான் பிராப்திகளின் பின்னால் ஓடினாலும் பிராப்தியானது அவர்களுக்கு முன்னால் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆகையால் நிச்சயம் என்ற கால் சதா உறுதியாக இருக்க வேண்டும். சதா ஒரு பலம் ஒரு நம்பிக்கை, ஒரே பலம் ஒரே நம்பிக்கை என்ற கால் உறுதியாக இருந்தால் வெற்றி உறுதி. உறுதியான வெற்றியாளர்கள் சதா கவலையற்று இருப்பார்கள். மாயை நிச்சயம் என்ற கால்களை அசைப்பதற்காகவே விதவிதமான ரூபத்தில் வருகிறது. ஆனால் மாயை அசைந்து விட வேண்டும். உங்களது நிச்சயம் என்ற கால் அசையவில்லை எனில் கவலையற்றவர் என்ற வரதானம் கிடைத்துவிடும். ஸ்லோகன். ஒவ்வொருவரின் விசேஷதாவை பார்த்து கொண்டே சென்றால் விசேஷாத்மா ஆகி விடுவீர்கள். அவ்யக்த சமிக்கை. சகஜயோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்மா அன்பின் அனுபவி ஆகுங்கள். கோப கோபிகர்கள் ஆகிய உங்களது சரித்திரத்தில் சர்வ சம்பந்தத்தின் சுகம் தந்தையிடமிருந்து அடைபவர்கள் மற்றும் மூழ்கி இருப்பவர்கள், அதாவது சர்வ சம்பந்தத்தில் அன்பில் மூழ்கி இருப்பவர்கள் என்று பாடப்பட்டிருக்கிறது. மிக அன்பானவர்களை சந்திக்கும் பொழுது அந்த அன்பு சந்திப்பில் இந்த வார்த்தை தான் இருக்கும். ஒருவருக்கொருவர் கலந்து விட்டனர் அல்லது இருவரும் ஒன்றாகி விட்டனர் என்று கூறுவார். ஆக தந்தையின் அன்பில் மூழ்கி விட்டீர்கள், அதாவது தந்தையின் சொரூபமாக ஆகிவிட்டீர்கள். ஓம் சாந்தி.